மேலும் முடி காணிக்கை பணியாளர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுது. தவில், நாதஸ்வர கல்லூரி, அர்ச்சகர் மற்றும் வேத ஆகம பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்ததை 24/11/2023 முதல் 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் தினக்கூலி மற்றும் தொகுப்பூதிய அடிப்படையில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் பணிபுரிந்த 13 பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த திருக்கோயிலில் பணிபுரிந்து பணிகாலத்தில் மறைவேதிய பணியாளர்களோட வாரிசுதாரர்கள் 8 நபர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன வழங்கப்பட்டிருக்கு. இதுவரை திருக்கோயிலில் தினக்கூலி மற்றும் தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து வந்த 1298 பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க. 111 பணியாளர்கள் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. திருக்கோயில் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல், ஊக்கத்தொகை உயர்வு செய்தல், தினக்கூலி மற்றும் தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்த 1298 பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட்டுச்சு. ஓய்வூதியர்களுக்கு தொகை உயர்வும் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம். ஏதோ திடீர்னு பழனியில் மாநாடு நடத்தலை. இப்படிப்பட்ட பணிகள்லாம் செஞ்சுட்டு தான் பழனியில் இந்த மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும். அதில் உயர்வு தாழ்வு இல்லை. அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையாக இருந்தது இல்லை. அது மட்டுமல்ல, அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது. திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டது. அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்று விளக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறையையும் மிக சிறப்பாக நடத்திட்டு வரோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் பழுத்த ஆத்திகரான அன்றைய முதலமைச்சர் பனகல் அரசரால் இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. பண்பாட்டு சின்னங்களான கோயில்கள் முறையாக பாதுகாக்கப்படணும், முறையாக செயல்படணும் என்ற நோக்கத்தோட அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இன்று சீரோடும் சிறப்போடும் கோயில்கள் இயங்க அடித்தளம் அமைச்சது அந்த சட்டம்தான். கடந்த 3 ஆண்டு காலத்தில் 1355 திருக்கோயில்களில் குடமுழுக்கு விழாக்கள், 3776 கோடி ரூபாயில் 8436 திருக்கோயில்களில் திருப்பணிகள், 50 கோடி ரூபாயில் கிராமப்புற ஆதிதிராவிடர் கோயில்களில் திருப்பணிகள் நடத்தியிருக்கோம். 62 கோடியே 76 லட்சம் ரூபாயில் 27 திருக்கோயில்களில் ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 80 கோடியே 50 லட்சம் ரூபாயில் பழனி, இடும்பன்மலை, திருநீர்மலை, திருக்கழுகுன்றம் கோயில்களில் கம்பிவட ஊர்திகள் அமைக்கப்பட்டிருக்கு. 5577 கோடி ரூபாய் மதிப்புடைய 6140 ஏக்கர் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு. 756 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. தினந்தோறும் 82,000 பேர் உணவு உண்டு வராங்க. கோயில் சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் அளவிடும் பணி நடைபெற்று வருது. கடந்த 3 ஆண்டுகளில் 1,59,507 ஏக்கர் நிலங்கள் நவீன ரோவர் கருவிகள் மூலம் அளவீடு செய்யப்பட்டு 64,522 கற்கள் நடப்பட்டுள்ளன. 4,189 ஏக்கர் நிலம் மீண்டும்
கோயில் பேரில் பட்டா செய்யப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் மிகவும் குறைவு. நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக ஒரு புத்தகமாகவே போடப்பட்டிருக்கு. அதில் இருக்க சிலவற்றை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அந்த புத்தகத்தை நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களும் இந்த சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்த சாதனைகளுக்கு மகுடம் வச்ச மாதிரி பழனியில் நடக்கிற இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெறும். நீதியரசர்கள், மகா சன்னிதானங்கள், ஆன்மீக பெரியவர்கள், சமய சொற்பொழிவாளர்கள், தமிழ் இலக்கிய அறிஞர்கள், புலவர்கள், பேராசிரியர்கள், பேச்சாளர்கள், இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், பாடகர்கள்னு பல்துறை அறிஞர்கள் பழனியில் சங்கமிக்கிற இந்த மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெறணும். திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவணும். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும். நன்றி, வணக்கம். முருகனின் அடுபறை வீடுகளில் ஒன்றான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் காணொலி வாயிலாக உரையாற்றியிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் குறித்தும் என்னென்ன செயல்பாடுகள் அடுத்தடுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன என்று பல விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் உரையாற்றியிருக்கிறார். அதில் பழனியில் ரோப்கார் வசதி ஏற்படுத்தப்படும் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்தும் பேசியிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும், அதில் உயர்வு தாழ்வு என்பது இல்லை என முதலமைச்சர் அவரது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார்.